வணக்கம். இன்றைய செய்திகள். மேட்டூர் அணை இன்று திறக்கப்படாத நிலையில் டெல்டா மற்றும் பிற மாவட்ட விவசாயிகளுக்கு 134 கோடி ரூபாய் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தை முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். திமுகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மீதான 27.9 கோடி ரூபாய் ஊழல் வழக்கு முந்தைய ஆட்சியில் முடித்து வைக்கப்பட்டது. அதை மறு விசாரணை செய்யும்படி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை பெருங்களத்தூரில் 2016ஆம் ஆண்டில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதற்காக தனியார் நிறுவனம் அனுமதி கோரியது. அப்போது அதிமுக ஆட்சியில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த வைத்திலிங்கத்திற்கு 27.90 கோடி ரூபாய் லஞ்சம் வழங்கப்பட்டதாக அறப்போர் இயக்கம் சார்பில் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. இதன் பின் 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 19ஆம் தேதி வைத்திலிங்கம், அவரது மகன்கள் பிரபு, சண்முக பிரபு ஆகியோருக்கு சொந்தமான முத்தம்மாள் நிறுவனம் மற்றும் 11 பேர் மீது ஊழல் தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 5 சட்டங்களின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கு விசாரணை சென்னையில் உள்ள லஞ்ச ஒழிப்பு வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்தது. இந்நிலையில் திமுகவில் இணைந்த பிறகு இந்த வழக்கில் வைத்திலிங்கத்திற்கு எதிரான குற்றச்சாட்டு போதிய ஆதாரங்கள் இல்லை என கூறி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கை கைவிடுவதாக கூறி அறிக்கை தாக்கல் செய்தது. இதன் பிறகு இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. தற்போது தமிழகத்தில் ஆட்சி மாறி உள்ள நிலையில் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மீதான 27.9 கோடி ரூபாய் ஊழல் வழக்கில் முக்கிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதை மறு விசாரணை செய்யும்படி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. திமுக அரசு முடித்த வழக்கை மீண்டும் விசாரிக்க தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் அருண் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 25 ஆண்டுகளுக்கு முன்பு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி கைது செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து போராட்டம் நடத்திய திமுகவினருக்கு தற்போது 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 25 ஆண்டுகளுக்கு முன்பு அன்றைய மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஆகியோர் நள்ளிரவில் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கடந்த 2001ஆம் ஆண்டு நடந்த இந்த சம்பவத்தை தொடர்ந்து மதுரையில் திமுகவினர் போராட்டம் நடத்தினர். திடீர் நகர் பகுதியில் மறியலில் ஈடுபட்ட திமுகவினரில் மாறன் உள்ளிட்ட சிலரை போலீசார் கைது செய்தனர். அவர்கள் மதுரை மாவட்ட நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். அப்போது நீதிமன்ற வளாகத்திற்குள் மாறன் உள்ளிட்டோர் கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். நீதிமன்றத்திற்கு அருகில் இருந்த அறிவிப்பு பலகை மற்றும் 3 நீதிமன்ற அறைகளின் ஜன்னல் கண்ணாடிகளும் உடைக்கப்பட்டன. இந்த வன்முறை குழுவை தடுக்க முயன்ற போது காவல் ஆய்வாளர் வானமாமலைக்கு இரத்த காயம் ஏற்பட்டது. 730 ரூபாய் மதிப்புள்ள நீதிமன்ற சொத்துக்களை சேதப்படுத்தியது மற்றும் வன்முறையில் ஈடுபட்டதாக குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் திமுக நிர்வாகி மாறன் உள்ளிட்ட பலர் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டனர். இந்நிலையில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்திய வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 2 உயிரிழந்தனர், 2 தலைமறைவாகிவிட்டனர். மீதமிருந்த மாறன் உள்ளிட்ட 3 பேருக்கு நேற்று முன்தினம் 4 ஆண்டு சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடியில் கப்பல் கட்டும் தளம் அமைப்பதை உறுதி செய்யும் விதமாக தென்கொரியாவின் HD ஹுண்டாய் நிறுவனத்துடனான பேச்சுவார்த்தையை அமைச்சர் கீர்த்தனா நேர்மறையாக முன்னெடுத்துள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சி அமைந்த பிறகு தொழில்துறை அமைச்சராக 29 வயதே ஆன இளம்பெண் கீர்த்தனா பொறுப்பேற்றுக் கொண்டார். மிக இளம் வயதில் அமைச்சரான இவர் எவ்வாறு செயல்பட போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் கேள்வியும் பொதுமக்களிடையே காணப்பட்டது. இந்த சூழலில் தமிழகத்தில் தொழில் முதலீடுகளை ஈர்க்க அமைச்சர் கீர்த்தனா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடியில் கப்பல் கட்டும் தளம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் செய்த தென்கொரிய நிறுவனத்திற்கு நேரில் அவர் சென்றார். இந்த நிறுவனம் முந்தைய திமுக ஆட்சியில் முதலீடு செய்வதாக ஒப்பந்தம் செய்து கொண்டிருந்தது. முதலீட்டை மீண்டும் ஒருமுறை உறுதி செய்வதே அமைச்சர் கீர்த்தனாவின் நோக்கம். அந்த வகையில் உலகின் மிகப்பெரிய கப்பல் கட்டும் நிறுவனமாக அறியப்படும் HD ஹுண்டாய் நிறுவனத்திற்கு நேரில் சென்று அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். தமிழகத்தில் ஆட்சி மாறினாலும் உங்கள் தொழில் முதலீட்டுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் என்றும் அமைச்சர் கீர்த்தனா அந்த நிறுவனத்திற்கு உறுதியளித்தார். இதனால் 40,000 கோடி ரூபாய் மதிப்பில் கப்பல் கட்டும் தளம் அமைக்கும் திட்டம் விரைவில் தொடங்கப்படுவது உறுதியாகியுள்ளது. இது தொடர்பான புகைப்படங்களை அண்மையில் அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்தார். அவரது இந்த செயலுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. சென்னை தாம்பரம் வேளச்சேரி சாலைக்கு பயங்கரவாத தாக்குதலில் வீர மரணம் அடைந்த மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை என பெயர் சூட்ட தாம்பரம் மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்திய ராணுவத்தில் பணிபுரிந்து பயங்கரவாத தாக்குதலில் வீர மரணம் அடைந்தவர்
மேஜர் முகுந்த் வரதராஜன். இவரது வீடு தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட கிழக்கு தாம்பரத்தில் உள்ளது. அந்த வீட்டில் மேஜர் முகுந்த் வரதராஜனின் பெற்றோர் வசித்து வருகின்றனர். வீர மரணம் அடைந்த மேஜர் முகுந்த் வரதராஜனுக்கு இந்திய ராணுவத்தின் உயரிய விருதான அசோக் சக்ரா விருது வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் ஏற்கனவே இருந்த திட்டத்தை சிங்கப்பெண் படை என காப்பி பேஸ்ட் செய்து தமிழக வெற்றி கழகத்தினர் ஸ்டிக்கர் ஒட்டுகின்றனர். என்னென்ன திட்டங்கள் இருக்கிறது என்றே அவர்களுக்கு தெரியவில்லை. முதலாக மகளிரை காவல்துறைக்கு கொண்டு வந்தது கருணாநிதி. மகளிர் பாதுகாப்புக்காக தனி பிரிவையே உருவாக்கியது ஸ்டாலின். இன்று புதிதாக ஒரு சீருடையை வழங்கினால் அது புதிய திட்டமாக மாறிவிடுமா? ஆட்சியில் இருப்பவர்கள் தயவு செய்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள். தேர்தல் நேரத்தில் நினைத்ததையெல்லாம் வாக்குறுதியாக கூறிவிட்டு தேர்தல் முடிந்ததும் நிதி இல்லை என்கின்றனர். இன்று தமிழகத்திற்கு வரவேண்டிய முதலீடுகள் பிற மாநிலங்களுக்கு செல்கின்றன. எனது தூத்துக்குடி தொகுதியில் ஒரு கப்பல் கட்டும் தொழிற்சாலை அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருந்தது. தற்போது அந்த திட்டம் இல்லை. இதுதான் மாற்றமா என்று திமுக எம்பி கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.